வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது உங்களுக்காகவே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்தது. அக்டோபர் 11ஆம் தேதிக்கான பதிவு. தலைப்பு நல்ல வாய்ப்பு. இது வாய்ப்புனா என்னன்னு நாம பொதுவா நினைக்கிறதையே கொஞ்சம் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த பகுதியில வாய்ப்புங்கிறது வெறும் வெளிச்சூழல் மட்டுமா, இல்ல நம்ம மனப்பான்மைய பொறுத்த விஷயமா, அப்புறம் இறைவனோட கருவியா இருக்கிறது எப்படி ஒவ்வொரு வேலையையும் ஒரு நல்ல வாய்ப்பா மாத்துது, இந்த மாதிரி வெளிப்படையா தெரியற வாய்ப்புகளுக்கும் உண்மையான வாய்ப்புகளுக்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாத்தையும் சுவாமியோட பார்வையில இருந்து கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வாங்க இதுக்குள்ள போலாம். சுவாமி ஆரம்பிக்கிறதே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கருணாகரனே, நான் உன் கையில் கருவியாயிருக்க கற்றுக்கொள்வேனாகில் ஒவ்வொரு வேலையும் எனக்கு நல்ல வாய்ப்பே. இது முத தடவை கேட்கும்போதே ஏதோ பெருசா சொல்லுது இல்லையா? நம்மள ஒரு கருவியா பார்க்க கத்துக்கிட்டா எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதுவே ஒரு வாய்ப்புன்னு சொல்றாரு. இது எப்படிங்க வேலை செய்யுது? சும்மா மனசுல நினைச்சா போதுமா? நான் செய்யறேன் அப்படிங்கிற நினப்பு தான் அகங்காரம். எனக்கு இந்த வேலை பிடிக்கல, இது கஷ்டம், இது சின்ன வேலை, இந்த மாதிரி யோசனைகள்லாம் அந்த நாலிருந்து தான் வருது. ஆனா நான் இறைவனோட கையில ஒரு கருவி அப்படின்னு உண்மையா உணரும்போது அந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போயிடுது. அப்போ செயல் முக்கியமாகுது. அந்த செயலோட பலன் மேல இருக்கிற பற்று குறையுது. அந்த வேலை கடவுளுக்காக செய்யற ஒரு சேவையா மாறிடுது. இந்த மனநிலை மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். அதுலயும் பாருங்க, கற்றுக்கொள்வேனாகில்னு சொல்றார். அப்படின்னா இது ஒரு பயிற்சி, எடுத்தடப்புலயே வராதுங்கிறதையும் சொல்றாரு. ஓ! அப்போ அந்த கருவி மனப்பான்மைங்கிறது ஒரு மாதிரி பற்றாம இருக்கிறதா மாரி வருமா? இல்லன்னா வேலையில ரொம்ப தீவிரமா ஈடுபடுறதா? ஏன்னா கருவின்னு சொன்னா சில சமயம் உயிர் இல்லாத பொருள் மாரி தோணலாமே. இங்க அந்த அர்த்தம் இல்ல தானே? நிச்சயமா அந்த அர்த்தம் இல்ல. இது பற்றற்ற தன்மைதான், ஆனா செயல் இல்லாம இருக்கிறது இல்ல. ஒரு கருவி சும்மா இருக்காது இல்லையா? ஒரு நல்ல கருவி அதை இயக்குறவரோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப திறமையா வேலை செய்யும். அதே மாதிரி இங்க இறைவனோட கருவியா இருக்கிறதுனா நம்ம திறமை, நம்ம ஆற்றல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செய்யற வேலையை ரொம்ப சிறப்பா செய்யறது. ஆனா அதோட புகழையோ பழியோ நம்ம மேல போட்டுக்காம இருக்கிறது. அந்த வேலையை ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யறது. அதனால இது செயல்ல தீவிரமா ஈடுபடுறதையும் சேர்த்து தான் சொல்லுது. ஆனா அகங்காரம் இல்லாம இந்த மனநிலையில செய்யற எந்த வேலையும், அது பெருசோ சின்னதோ, அதுவே ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி ஒரு வாய்ப்பா மாறிடும். வாய்ப்புன்னு சொல்றோம் இல்லையா? சுவாமிய கூட இத ஒத்துக்கிற மாதிரி தெரியுதே. செல்வம், செல்வாக்கு, சுதந்திரம் இந்த மாதிரி வெளியில வசதியா இருந்தாதான் பெரிய விஷயங்கள், அதாவது அரும்பெரும் செயல்கள் செய்ய முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறதா அவரே சொல்றாரே. ஆமா, அந்த பொதுவான எண்ணத்தை அவர் சொல்றாரு. அது இயல்புதான், மனித இயல்பு. வெளியில சூழ்நிலை நல்லா இருந்தா பெரிய விஷயங்களை செய்யறது ஈஸி அப்படின்னு தோன்றது இயற்கை தானே. பணம் இருந்தா பிசினஸ் பண்ணலாம், பவர் இருந்தா சில மாற்றங்களை கொண்டு வரலாம், ஃப்ரீடம் இருந்தா நமக்கு பிடிச்சதை செய்யலாம், இப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த எண்ணம் ஒரு மாயை மாதிரி, இல்லைன்னா ஒரு குறுகிய பார்வைங்கிறாரு. அந்த வெளி வசதிகள் மட்டுமே வாய்ப்புங்கிறதோட முழு அர்த்தம் இல்ல. அவை சில கருவிகளா இருக்கலாம், ஆனா வாய்ப்புங்கிறது வேற ஒண்ணுன்னு சொல்றாரு. அப்படி என்ன வித்தியாசம்? ஏன் அந்த பொதுவான பார்வையை குறுகிய பார்வைன்னு சொல்றாரு? ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த பார்வை வாய்ப்பை முழுக்க முழுக்க வெளிச்சூழல்ல நம்பி இருக்கிற மாதிரி காட்டுது. அதாவது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்கள் சரியா அமைஞ்சா மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி. இது ஒரு விதத்துல நம்மள கொஞ்சம் செயலற்றவங்களா ஆக்கிடும். ஆமா, நல்ல டைம் வரட்டும், சூழல் அமையட்டும்னு காத்திருக்கிற மாதிரி ஆயிடும். கரெக்ட். ஆனா சுவாமியோட பார்வை எப்படின்னா, உண்மையான வாய்ப்புங்கிறது வெளியில அமையறதில்ல, அது உள்ள உருவாகிறது, நம்ம மனப்பான்மையால உருவாகிறது. இத நம்ம வரலாறுல நிறைய இடத்துல பார்க்கலாம். ரொம்ப மோசமான சூழ்நிலைகள்ல, ஜெயில்ல, வறுமையில கூட எத்தனையோ பேர் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்காங்க, புது சிந்தனைகளை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வெளியில இருந்து பார்த்தா எந்த வாய்ப்பும் இல்ல, ஆனா அவங்களோட மனநிலை மூலமா வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. இங்கதான் இந்த விவாதத்தோட முக்கியமான புள்ளி வருதுன்னு நினைக்கிறேன். சுவாமி ரொம்ப தெளிவா சொல்றார். ஆனால் நல்ல வாய்ப்பு என்பது மனிதனுடைய மனநிலையை பொறுத்தது. இதுதான் அவர் அழுத்தமா சொல்ல வர விஷயம். வாய்ப்புங்கிறது வெளியில நடக்கிற ஏதோ ஒண்ணு இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நிலைமை. இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு இல்லையா? ரொம்ப ரொம்ப பெருசு. இருன்னு பொறுப்பை நம்ம கையில கொடுக்குது. பாருங்க, வெளிச்சூழ்நிலைகளை நம்மளால எப்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைகளை நாம் எப்படி பார்க்கறோம், எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்ம கையில இருக்கு. அதுதான் மனநிலை. ஒரே மழை தான், ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு எரிச்சலா இருக்கலாம். ஒரே சவால், ஒருத்தருக்கு தடையா தெரியலாம், இன்னொருத்தருக்கு அடுத்த கட்டத்துக்கு படியா தெரியலாம். காரணம் மனநிலை தான்.
சுவாமி சொல்ற மாதிரி நல்ல மனம் உடையவனுக்கு, அதாவது எதையும் ஒரு பாசிட்டிவ் ஆக்கப்பூர்வமா கத்துக்கிற அனுபவமா பார்க்குற மனநிலை இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் வர எல்லாமே நல்லதுனாலும் சரி கஷ்டமானதும் சரி ஏதோ ஒரு விதத்துல நல்ல வாய்ப்பு தான். தோல்வி கூட ஒரு பாடம் கத்துக்க வாய்ப்பு, அவமானம் கூட நம்ம அகங்காரத்தை குறைக்க ஒரு வாய்ப்பு. இது ஒரு ஒரு தீவிரமான பொறுப்புணர்வை நமக்கு கொடுக்குதா? அதாவது என் வாழ்க்கையில நடக்கிறது வாய்ப்பா மாறுறதும் மாறாததும் என் மனசு பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அப்படிதான் சொல்லப்படுது. இது ஒரு தீவிரமான பொறுப்புணர்வு தான். ஆனா அது ஒரு சுமையான பொறுப்பு இல்ல. சொல்லப்போனா அது ஒரு சக்தி. நீங்க சூழ்நிலையோட கைதி இல்ல. உங்க அனுபவத்தை நீங்களே வடிவமைக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையே இது கொடுக்குது. உங்க மனநிலையை நீங்க சரி செஞ்சுக்கிட்டா, நீங்க இருக்கிற இடத்திலேயே இருக்கிற சூழ்நிலையிலேயே வாய்ப்புகளை பார்க்க முடியும். பெரிய பதவியோ பணமோ வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நீங்க செய்யற சின்ன வேலையை கூட மனப்பூர்வமா ஒரு அர்ப்பணிப்போட செஞ்சா அதுவே உங்க வளர்ச்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பா மாறிக்கும். இந்த மனநிலைய பத்தி பேசும்போது சுவாமி இந்த பகுதியோட கடைசியில தாயுமானவரோட ஒரு பாட்டு வரிய சொல்றார். ஆரும் அறியாமல் என்னை அந்தரங்கமாக வந்து சேரும்படி இறைக்கு சேவிவா பைங்கிலியே. இந்த வரி இப்போ எப்படி இங்க பொருந்துது? வெளி வாய்ப்புகள் மனநிலைன்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் அறியாம கடவுள சேர்றது பத்தி ஏன் பேசுறார்? இது ஒரு நல்ல கேள்வி. முதல்ல பார்க்கும்போது இது சம்பந்தம் இல்லாம தெரியலாம். ஆனா சுவாமி இந்த வரியை இங்க சேர்க்கிறது மூலமா இந்த நல்ல வாய்ப்புங்கிற விஷயத்தை இன்னும் ஆழமான ஒரு ஆன்மீக தளத்துக்கு எடுத்துட்டு போறார். நாம இதுவரைக்கும் பேசின நல்ல மனநிலைனா என்ன? அது அகங்காரம் குறைஞ்சு இறைவனோட கருவியா வேலை செய்யற நிலை, எதையும் சமமா பார்க்கற நிலை. இந்த உயர்ந்த மனநிலை அடையறதுங்கிறது சும்மா அறிவுபூர்வமா செய்யற பயிற்சி மட்டும் இல்ல. அது ஒரு உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம். தாய்மானவரோட பாட்டு அந்த உள்நிலை மாற்றத்தோட தன்மையை சொல்லுது. எப்படி அந்த ஆரும் அறியாமல் அந்தரங்கமாகங்கிறதுல என்ன அவ்வளோ ஆழம் இருக்கு? ஆரும் அறியாமல்னா வெளி உலகத்தோட பாராட்டு, அங்கீகாரம், ஆரவாரம் இதெல்லாம் இல்லாம நடக்கிறது. அந்தரங்கமாகனா ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ள ரகசியமா பர்சனலா நடக்கிறது. இறைவனை சேர்றது இல்லனா அந்த உயர்ந்த மனநிலையை அடையிறதுங்கிறது இப்படிதான் நடக்கும்னு தாய்மானவர் சொல்றார். அது விளம்பரப்படுத்துற விஷயம் இல்ல, அது ரொம்ப அமைதியான நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அந்த பைங்கிளி கிட்ட கடவுள் என்கிட்ட இப்படி யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள சேர்ற மாதிரி நீ செய்யன்னு கேட்கறது மூலமா அந்த நிலையை அடைய இறைவனோட அருளும் தேவைன்னு சொல்றார். அப்போ ஆக மொத்தத்துல அந்த நல்ல மனநிலையை அடையிறதே ஒரு பெரிய உண்மையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இறைவனோட அருளால நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு மாற்றம் மூலமா கிடைக்குது. இதை சொல்றதுக்காக தான் தாய்மானவரோட வரிய சுவாமி இங்கே இணைக்கிறார். இது வெளியில வாய்ப்பு தேடுற மனப்பான்மையில இருந்து நமக்குள்ளேயே மாற்றம் வரணும்னு நினைக்கிற நிலைக்கு நம்ம கவனத்தை திருப்புது. ஓ அப்படியா? அப்ப சுவாமி சொல்ல வர்றது வெளி உலக வாய்ப்புகள் முக்கியம் இல்லைன்னு இல்ல. ஆனா உண்மையான நிலையான வாய்ப்புங்கிறது நம்ம அகமாற்றத்திலையும் கடவுளை உணர்றதுலயும் தான் இருக்கு. அந்த அகமாற்றத்தை உண்டாக்குற மனநிலைய வளர்த்துக்கிறது தான் நாம செய்ய வேண்டியது. அதுக்கு கடவுளோட அருளையும் நாடணும். இப்படி புரிஞ்சுக்கலாமா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. வெளி உலக வாய்ப்புகள் பயனுள்ளதுதான், அதை நாம பயன்படுத்திக்கணும், தப்பில்ல. ஆனா அதையே முழுமையான வாய்ப்பா நினைச்சுக்கிட்டு அது கிடைக்கலனா தூண்டு போறது தான் தப்பு. உண்மையான பேஸ்மெண்ட் நம்ம மனநிலை தான். அந்த மனநிலை சரியா இருந்தா எந்த சூழ்நிலையும் வாய்ப்பா மாத்திர திறமை நமக்கு வந்துடும். தாய்மானவர் பாட்டு அந்த சரியான மனநிலையை அடையறதுக்கும் கடவுளோட அருள் தேவைங்கிறத ஞாபகப்படுத்துது. ஆக வாய்ப்புங்கிறது செயல், மனநிலை, அப்புறம் இறை அருள், இந்த மூணும் சேர்ந்த ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது. சரி. அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்த்தா, வாய்ப்புங்கிறது வெளியில கிடக்கிற பொருள் இல்ல, அது நம்ம மனசுல உருவாகிறது. நான் ஒரு கருவி அப்படிங்கிற எண்ணத்தோட வேலை செய்யும்போது ஒவ்வொரு வேலையும் ஒரு வாய்ப்பா மாறுது. வெளிச்சூழ்நிலை சரியில்லைனாலும் நம்ம மனப்பான்மையால வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இந்த நல்ல மனநிலையை அடையிறதே ஒரு பெரிய வாய்ப்பு. அதுக்கு இறைவனோட அருளும் முக்கியம். இதுதானே இதோட சாராம்சம். அருமையா சொன்னீங்க. இதுதான் இந்த பகுதியோட மைய கருத்து. வாய்ப்பு வெளியில தேடுறது இல்ல, உள்ளே உணர்றது, அப்புறம் உருவாக்கப்படுறது. சரி, இந்த ஆழமான சிந்தனைகளை நம்ம உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை கேள்வி. சுவாமி சித்பாவனந்தரோட இந்த பார்வைய உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருத்த முடியும்? வேலையா இருக்கலாம், ஒரு கஷ்டமான உறவா இருக்கலாம், பொருளாதார சிக்கலா இருக்கலாம், ஏன் உடம்பு சரியில்லாம கூட இருக்கலாம். அதை எப்படி ஒரு நல்ல வாய்ப்பா நீங்க மாத்தி பார்க்க முடியும்? சுவாமி சொன்ன மாதிரி நான் இறைவனோட கருவிங்கிற மனப்பான்மையோட அதை எப்படி அணுகலாம்?
அப்படி பார்க்கறதுக்கு உங்க மனநிலையில, உங்க அணுகுமுறையில என்ன சின்ன அல்லது பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும். இத சும்மா கேட்டுட்டு விட்டுறாம கொஞ்சம் நேரம் ஒதுக்கி யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விக்கான உங்க பதில் உங்க அனுபவத்தையே மாத்தி அமைக்கிற சக்தி கூட அதுக்கு இருக்கலாம்.